ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயத்தில் ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்ச நட்ஸ் கேரமலைஸ்டு கேண்டி வந்து பண்ண போகிறோம். இந்த கேண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லி ஒரு கேண்டின்ற விதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த கேண்டி பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு வெல்லம், 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்துக்கலாம். சிட்டிகைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏலக்காய் தூளும் உப்பும் எடுத்துக்கலாம். ஓவரால் இந்த கேண்டி பண்ணுறதுக்கு 200 கிராம்ஸ் அளவுக்கு நட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து மிக்ஸ்டு நட்ஸ் தான். இதில் என்னென்ன நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கான டீட்டெயில்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோ பாருங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, விருப்பம் இல்லாத நட்ஸை ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். அண்ட் இதில் நான் வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கேண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து சேர்த்துக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய நட்ஸை போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு கீயோட ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க. பிளெயினான பேன்லேயே நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. நட்ஸ் வந்து நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடும்பொழுது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் சரியாக வறுக்கலை அப்படின்னா சவுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த நட்ஸு கூடயே நான் வந்து எள்ளும் ஆலிவ் இதையும் சேர்த்துருக்கனால வறுக்கும் பொழுது நல்லா பட்டுன்னு தெறிக்க ஆரம்பிக்கும் கைகள்லாம். ஸோ அதனால் எள்ளும் ஆலிவ் இதையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. இது ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இது ஒரு பக்கம் ஆறும் பொழுது நம்ம கேரமலைஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு 1/4 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெல்லத்தை வந்து அதே பேனில் ஆட் பண்ணிப்போம். இது கூட வந்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணி வெல்லத்தை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட் நல்லா கரைஞ்சி கொதிக்கிற வரைக்குமே நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். நல்லா வெல்லம் கொதித்து வரும் பொழுது ஏலக்காய் தூளும் உப்பும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு சிட்டிகை அளவுக்கு அதையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். வெல்லத்துக்கான பாகுன்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு வந்து அழகாக க்யூபாக வந்து வரும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம் நல்லா நுரைச்சி கொதித்து வரும் பொழுது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ அந்த வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சுன்னா இன்னும் ரெடி ஆகலாம்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக கரையாமல் நம்ம கையில் வந்து கேண்டி மாதிரி வந்தது அப்படின்னா பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய நட்ஸையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்தது. இந்த வெள்ளை பாக்கு கூட நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கக்கூடிய நட்ஸையும் கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சைடில் ஒரு தட்டில் நல்லா வந்து கீ தடவி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த வெள்ளைப்பாகும் நட்ஸும் நல்லா சூடாக இருக்கும்போது அந்த பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கரண்டி வச்சு அழகாக செட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் செட் பண்ணியிருக்கேன். மேலே லைட்டாக கீ அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டு விட்டுடலாம். 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டர் வச்சு அழகாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஸ்கியூபாக வந்து வரும். இந்த ஸ்கியூபை ஃபுல்லாக ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு நட்ஸ் கேண்டி வீதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரையும் கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய இந்த ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்ச நட்ஸ் கேரமலைஸ்டு கேண்டி பார்த்தீங்கன்னா எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கியூப் சரியாக வரலை அப்படின்னா நீங்கள் உருண்டையாக ரவுண்டாக பால் ஷேப் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இதை டெய்லியும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மந்த்லேருந்து 2 மந்த் கூட கண்டிப்பாக வந்து வரும். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ்க்கு நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணும்பொழுது டெய்லி ஒரு உருண்டை இல்லை ஒரு ஸ்கியூப்ன்ற விதம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி